சேர்ந்து பலமா யாவே ஆலே ஹalleluya யாவே ஆலே ஹalleluya. யாவரும் அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உங்க நாமம் உயரணும் அப்பா, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க நாமம் உயரணும் அப்பா. சங்கலிகள்லாம் உடைக்கப்படணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனை ஒரு அற்புதத்தோடு நான் திரும்பி போகணும் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்பா. உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் மகிமைப்படட்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும். வந்திருக்கிற தேவ ஜனங்க மேல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய மகிமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய பிரசனம் இந்த இடத்து முழுவதும் ஆளுகை செய்யட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் வந்தவனமாய் திரும்பி போகாமல் தேவ பிரசனத்தோடு திரும்பி போகட்டும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே வந்திருக்கிற யாவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தேவ பிரசன்னத்தோடு அவர்கள் நிரம்பி வழி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்று சந்தோஷம். சொல்லுங்க, இன்று சந்தோஷம், இன்று சந்தோஷம். எப்பவுமே ஆலயத்துக்கு வந்தாலும் சரி போனாலும் சரி நீ சந்தோஷமா இருக்கணும். ஆமென் ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்கி, ஆண்டவராகிய பிதா சகலத்தையும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளும்படி மனுஷனை படைத்தார். அவன் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆமென். ஸோ நம்மளுடைய அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். தகப்பனுடைய சொத்து பிள்ளைகளுக்குரியது. ஆமென். அப்போ நம்ம அவருடைய சந்தோஷம் நமக்குரியதாக இருக்குது. கொஞ்சம் இதோடைய அந்த சந்தோஷம் நமக்குரியதாக இருக்குது. எத்தனை பேர் சொல்லுவேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. மணவாளன் எப்படியோ மணவாட்டி அப்படியா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது துக்கமாக பக்கத்தில் யாராவது வரும்போது சொல்லியிருந்தால் சொல்லுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னென்னா, நல்லா கவனித்து பாருங்கள். நான் சில காரியத்தை பேசிட்டு அப்புறம் நம்முடைய சகோதரிகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ரெண்டு காரியத்தை குறித்து பேசுகிறேன். முதலாவது, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து ஆதாமை உண்டு பண்ணி, ஆதாமே எல்லாவற்றையும் என்ன பண்ணு ஆண்டு கொள்ளும்படி ஒரு மனுஷனை எப்படி உருவாக்கினாரா? மனுஷனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கல, தம்முடைய சாயலாய் உருவாக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்ம யாருடைய சாயலாக இருக்கிறோம்? சொல்லுங்க, யாருடைய சாயலாக இருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். முதலாவது காரியம், ஆண்டவர் நாம் அவருடைய சாயலாய் படைத்தார். ரெண்டாவது காரியம், நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா, கொஞ்சம் சவுண்ட் அடிக்குது, எதிர்த்து அடிக்குது. என்ன கவனிங்கம்மா தம்பி, என்ன கவனிங்க. முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவர் அவருடைய சாயலாக படைச்சார். ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? பயந்து 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 எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரே போராட்டம் பாஸ்டர். எனக்கு இந்த நோய் ரொம்ப கொடுமையாக இருக்குது பாஸ்டர். ஓகே. அப்புறம் ரெண்டாவது குடும்ப கடன் பிரச்சனை பாஸ்டர். ஓகே. குடும்பத்தில் சமாதானம் இல்லை பாஸ்டர், ஜெபிக்கிறோம் பாஸ்டர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்களா? நீங்கள் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. ஆமென். புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா கட்டளையாக இருக்க வேண்டும். ஆமென். அத்தாரிட்டி. என்னது அத்தாரிட்டி? என்னன்னா அதிகாரம். நம்மளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அதிகாரம் தெரியுங்களா? இயேசுவின் நாமத்தினால, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார். எனக்கு வியாதி இருக்குதா, இயேசுவின் நாமத்தினால என் வியாதி போகட்டுன்னு சொல்லி பாருங்களேன், போயிடும். ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, எதுக்கு இப்போ ஆதாமை குறித்து இப்படி நாமத்தை குறித்து பேசுனா,
ஆண்டவர் ஆதாமுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாரு. ஆதாமே, எல்லாத்தையும் படைச்சிட்டேன், நீ என்ன பண்ண, மிருகத்துக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறது? ஆண்டவராக வந்து பேர் வச்சாரு. யார் பேர் வச்சா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். யார் பேர் வச்சது? ஆதாம் பேர் வைக்கிறார். இந்தா உனக்கு பேர் முயல், இந்தா உனக்கு பேர் என்னது மானு, உனக்கு பேர் ஆடு, உனக்கு பேர் சிங்கம், புலின்னு யார் பேர் வைக்கிறது? இதுக்கெல்லாம் பேர் ஆதாம் பேர் வைக்கிறாரு. அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா சர்வ வல்லவர் உனக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருவாருன்னு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கை, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை கொடுங்க, நான் உனக்கு பலி செலுத்துகிறேன். ஆண்டவரே எனக்கு இந்த விண்ணப்பத்துக்கு செவி சாயுங்க, எனக்கு இந்த போராட்டத்துக்கு செவி சாயுங்க. பழைய உடன்படிக்கை ஒன்றும் நீங்கள் பழைய உடன்படிக்கை வாழ்ந்து கொண்டில்லை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு உன்னையும் என்னையும் மீட்டுக்கொண்டு, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திட்டேன், இனி நீ பானம் பண்ணது என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம். இந்த அத்தாரிட்டி, நீங்கள் அப்பாவுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிற நீங்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக சொல்லப்படும், நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன், நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன். ஸோ இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவங்க சபைக்கு வரும்போதே போராட்டத்தோட, ஐயோ இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த வியாதியிலேருந்து அற்புதம் நடக்காதா, இந்த ஆவியானவர் பேசுகிறது நான் அப்படியே சொல்லுகிறேன். 38 வருடமாக திமிர்வாதக்காரன் அந்த பெதஸ்தா குளத்திற்கு முன்பாக காத்து கொண்டிருந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காத்து கொண்டிருந்தான். எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்குறவங்களுக்கு என்ன ஆகிடும், சுகம் அடைஞ்சிருவாங்க. அவனும் ஒவ்வொரு வருடமாக போயிட்டு குதிக்கலான்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நிற்கிறதுக்கு முடியல, குளத்துக்கு போக முடியல. எல்லாம் குடிச்சு பெற்றுருக்காங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நான் பேசுறது நல்லா கவனிங்க. எத்தனை வருடமா? 38 வருடமா. அந்த குளத்தில் 10 பேர் குதிச்சாலும் யார் ஃபஸ்ட்டு குதிக்கிறானோ அவனுக்கு தான் சுகம் உண்டாகும். ஆனால் அவனுக்கு இப்போ பெதஸ்தால குளத்தில் குதிச்சா அவனுக்கு சுகமானா? பெதஸ்தால குளிச்சா அந்த குளத்தில் குதிச்சா அவன் சுகமானா? யார் எப்படி சுகமான? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 38 வருடமாக இருந்த அந்த திமிர்வாதக்காரனுக்கு தேவைப்பட்டது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவைப்படுகிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் வந்தால் உன் குடும்பம் மாறும், அவர் வந்தால் உன் பிரச்சனை மாறும், அவர் வந்தால் உன் துயரம் மாறும். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவர் துயரங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பலவீன நல்ல பலவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக உதவி செய்கிற தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே. சேர்ந்து கையை தட்டி அவரை தான் நம்பி இருக்கிறோம். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், சேர்ந்து உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சேர்ந்து பலமா. நீதானே என் துணையானி, என் கேடகமும்
நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை. கைகளை தட்டி நல்லா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். சேர்ந்து உம்மையே நம்பி. எத்தனை பேர் அவரை நம்புவீங்க? உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். நான் பாக்கியவானா இருக்கல. அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பருவதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாயத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? நம்பி இருக்கிறவங்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா.
சங்கீதக்காரர் தாவீது சொல்லுற, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுடைய இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் என்னை நீங்களாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கரங்களை நல்லா உற்சாகமா. இன்னைக்கு இந்த சபையை பார்த்து நான் கேட்க போறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இது நாள் வரைக்கும் ஒரு அற்புதமே செய்யலைன்னு யாராவது கை தூக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், ஆண்டவர் ஒரே ஒரு அற்புதம் கூட செய்யலை பார்த்தீங்களா? யாராலையும் கை தூக்க முடியல. அவர் உங்களை தாயில் கருவில் பிறக்கும் போது செய்ததே அற்புதம் தான். உன்னை கருவில் உருவாக்கும் போதே அவர் தெரிந்திருக்கிறார். உன் கண்களை, உன்னுடைய செவிகளை, உன்னுடைய சிரசு, ஆண்டவர் உன்னுடைய இமை முடி, தலையில் இருக்கிற முடி உதிர்வதை கூட அவர் அறிந்திருக்கிறார்னா அவர் அழகுள்ள தெய்வம் அல்லவா? உங்களை சிநேகிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ப்ராபஸியாக சொல்லுகிறேன். யாராவது சிலர் நினச்சி கொண்டிருக்கலாம், பாஸ்டர் நான் இன்றைக்கி ஆலயத்தை கலந்து கொள்ளும்போது துக்கத்தோடு வந்தேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, அந்த துக்கம் நீ வீட்டுக்கு திரும்பி போகும்போது கூட இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்புவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அதில் இருக்கிற சகோதரி பியூலா அவர்கள் சிலரை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலையானல் சேற்றில்
ஹல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், எந்த தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈர்ந்தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈர்ந்தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழி தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர் நேற்றும் என்று மாறிடாதவர். நம் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர் நேற்றும் என்று மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். யாரும் எழுந்து நின்று ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்கள் கிருபை என்னை தாங்கி கொண்டு இருக்கிறது, உங்கள் கிருபை என்னை தேற்றி கொண்டு இருக்கிறது, உங்கள் கிருபை என்னை நடத்தி கொண்டு உங்கள் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு நிறைவாக பிரைஸ் ஃபாதர் துதிக்கிறோம் அப்பா. நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் தெய்வமே. ஹalleluya பா துதிக்கிறோம். ஹalleluya எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா உங்க கிருபை தாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி தெய்வமே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேரு? உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே. நான் உடைக்கப்பட்ட போதெல்லாம் அவர் கிருபையை தாங்க எத்தனை பேர் சொல்ல முடியுமா? அவர் தானமே என்ன தேடுறார். ஆமாப்பா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபையே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். உங்க கிருபைதான் எத்தனை பேர் வாயை திறந்து என்னை தாங்குகின்றது. நான் நிற்பது நிர்மலமாகாம இருப்பது அவருடைய சுத்த கிருபை தானே. அவருடைய கிருபையில நம்ம வாழ முடியுமா? உங்க கிருபைதான் நான் நிர்மலமாகாமல் இருக்க காது காத்த ஒரு கிருபை. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சேர்ந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையாம் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் வல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வர வேண்டும் நல்லவரே கேளுங்க வாயில திறந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நிறைவான அபிஷேகத்திற்காக, ஒரு நிறைவான நன்மைகளுக்காகவே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா ஆமென். வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் வாயை திறந்து கேட்கிறோம் மேல ஜீவ தண்ணீர், ஒரு அபிஷேகம், ஒரு அற்புதம், நிறைவான ஆசீர்வாதம்
நிறைவான நன்மைகள் மேங்குதையா வாயில திறந்து கையில் உயர்த்தி நல்லவரே வர வேண்டும் Yes Lord வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே நுழையா Yes Lord வர வேண்டும் வல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே சேர்ந்து பாடலாமா? ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா? ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வர வேண்டும் பிரைஸ்ல நிறைந்து வல்லவரே நல்லவரே வர வேண்டும் நல்லவரே வல்லவரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் சேர்ந்து அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே நாமே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான யோசித்து பாருங்களேன் எங்கேயோ வாழ்ந்த அவருடைய கண்கள் தயவு கிடைத்தது பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற 7 கண்கள் உங்க மேல் நோக்கமா இருந்து என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த கையில உயர்த்தி யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததே உங்க வாழ்க்கையில தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், அநேகரால கைவிடப்பட்டிருக்கலாம், அநேகரால உங்களை நிந்திரப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கையை உயர்த்தி அழகான உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். இந்த ஒரு 5 நிமிடம் தேவ பிரசன்னத்தில் நிறைந்த அப்படியே உம் அழகான கண்கள் என்னை தேவ பிரசன்னத்தில் நிறைந்து தேவ பிரசன்னம் நிறைந்து முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த
ஒன்றுமில்லாத என்ன ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. வாய்களை திறக்க திறக்க உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே Yes, Lord. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் வாயில திறந்து இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே. அன்பின் Yes, வாயில திறந்து வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. எத்தனை பேர் சொல்லணும்? என் நினைவுல என் நடத்தையில, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் செயலில் நீங்க கலந்து இருக்கிறீங்க, என் உணர்வுல கலந்து இருக்கிறீங்க, என் நினைவுல கலந்து இருக்கிறீங்க. ஒருவருக்கே நான் ஆராதனை செலுத்துகிறப்பா, ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறப்பா. உம்முடைய அன்பு எனக்கு பூரணமாக விளங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு பூரணமாய் நடப்பித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒருவராய் சேர்ந்து, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இன்னொரு சொல்லமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி. இன்னொரு சொல்லமா?
அன்பினாவியானவரே விலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னையாளும் பரிசுத்தரே நன்றி. இன்னும் ஒரு விசை. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. எத்தனையோ பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருன்னே தெரியாது உங்களை கசக்கி உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். எத்தனையோ பேர் உங்களை நிந்தனை கொடுத்துருக்கலாம். எத்தனையோ இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லா சிறையிருப்பு மாற்றுகிற தெய்வம், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் துயரங்களை மாற்றுகிற நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை கொடுக்க நான் இருக்கிறேன். யாரும் உன்னை பார்க்கல, யாரும் உன்னை மதிக்கல கவலைப்படுகிறியா? நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே நேசிக்கல பாஸ்டர், யாரும் என் மேலே அன்பு காட்ட யாரும் இல்லை, ஆனால் கர்த்தர் என் மேலே அன்பு காட்ட அவர் இருக்கிறார். அந்த நேசகுமாரன் எனக்கு போதும். அவர் என்னோடு இருந்தா என் வாழ்க்கை பரிபூர்ணமாக விளங்கும். அவர் என்னோடு இருந்தா அவர் நன்மைகள் என் வாழ்க்கையில் கிடைக்கும். இயேசு என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுடைய இயேசு என் ஜீவனாக இருக்கிறார். அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். நான் நம்பியிருக்கிற துருகம் அவர் தான். நான் நம்பியிருக்கிற கோட்டை அவர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கர்த்தர் எனக்கு பெரியவர், பெரியவர், பெரிய பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றா ஒரு விசை மட்டும் சேர்ந்து பண்ணலாமா? யாரும் அறியாத என்னை நன்றா அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்டு சொல்லல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே Yes, Lord. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்பா, உம்முடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாயிருப்பதற்காக நன்றி அப்பா. மோசே சொல்லுகிறது போல கர்த்தருடைய கண்களினால் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களினால் எங்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்கள் மேல் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்க ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தேவ பிரசன்னத்தோடு உம்முடைய கிருபையோடு இசைந்து வாழட்டும் அப்பா. இந்த ஆராதனையிலிருந்து அவங்க திரும்பும் பொழுது கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுறது அற்புதங்களை மடையாளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். அவரும் உட்காருவார். ஓகே, பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் தான் திருமண காரியம், திருமணம் நடக்கிறது, ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எல்லாம் நிறைய பேர் சபையில் ஆத்தமாக கலந்து கொள்ளாமல் போகிறீங்க.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பின்பு அவருடைய பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தயவு செய்து சொல்லுகிறேன், எத்தனையோ முறை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன், நான் கண்டிக்க போகிறதில்ல. ஆவியானுடைய சபையில் வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களுக்கான கொடுத்த கிருபை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த நாள் உங்களுக்குரியதில் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில விசுவாசிகள் காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த காணாமல் போன ஆடுகள் அடுத்த வாரம் கண்டிப்பாக வரணும். அதற்காக செபிங்க, கேளுங்க. பக்கத்தில் பார்த்து டக்குன்னு கேட்கணும், ஏமா நீங்கள் போன வாரம் வரல? நீங்கள் கேட்டால் தான் அவங்க அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படின்னுவாங்க. நம்ம சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கர்த்தர் மகிமைப்படுத்துகிற சபையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். மனுஷனை மகிமைப்படுத்த நீங்கள் வரல, பாஸ்டரை நோக்கி வரல. பாஸ்டருடைய கையில் ஒன்றும் இல்லை, பெரிய ஐயா கையில் ஒன்றும் இல்லை. எல்லாம் யார் கையில் இருக்குதுன்னா கர்த்தரிடத்தில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிறது. எனக்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்லி பாருங்க. நான் வேணா சொல்லுகிறேன், இன்றைக்கி என்ன இப்படி பாஸ்டர் இப்படி பேசுகிறாருன்னா இது எப்படி வேணால் எடுத்துக்கோ. இன்றைக்கி இந்த சபையில் இருக்கிறவங்களும் இதை பார்க்குறவங்க யார் வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை குறித்து இன்னிலிருந்து இந்த டேட்லேருந்து 10 நாளைக்கு பேசி பாருங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது? நாவின் எங்கே இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், ஆமென். எப்பவுமே ஜீவனுக்குரியதை பேசுங்க. உங்களுக்கு யாருன்னா வந்து ஐயோ உனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னாங்கன்னு வச்சுக்க, சரியாயிடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்தும் போகுது உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் தீக்கணைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை பார்க்கக்கூடாது. சபைக்கு வரும்போது மனுஷனை பார்க்கக்கூடாது, ஊழியக்காரரை பார்க்கக்கூடாது, விசுவாசியை பார்க்கக்கூடாது. நீங்கள் யார் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும்னா கர்த்தரையே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சில சபையில் சில நேரங்களில் அற்புதங்கள் நடக்கலைன்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கமாக இருக்கிறதில்ல. மனுஷனை சார்ந்து இருந்தால் அற்புதம் நடக்காது, கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே ஆவியானவரே உங்களுடைய சபையில் இருக்கிறோம், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், எங்கள் சபைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ரெண்டாவது காரியம், பிறருக்காக செபிங்க. நம்மளுடைய சபை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்கள் கணவர் நல்லா இருக்கணும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் வாழணும். அப்படி வாழாதீங்க. அப்படி வாழுகிறது தான் தயவுசெய்து சபையை தயவுசெய்து சொல்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளைகளை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்ம சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெபிக்கணும், பிறருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும், உங்களை ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், நான் மட்டும் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவர் உங்கள் சந்ததியை ரட்சிக்கப்படணும். ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெப வீராங்கனை எழுமணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் அறிவிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். யாருமே டெய்லி ப்ரேயரில் நிறைய பேர் வராமல் இருந்திருக்கிறீங்க. தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்காமல் இருக்கக்கூடாது. பாஸ்டிங் ப்ரேயர்லேயும் ஒரு சிலர் மட்டும்தான் வந்தாங்க. லட்சுமி ஸ்டர் காலையில் 9 மணிக்கு வந்துட்டாங்க. பாஸ்டிங் ப்ரேயர் 9 மணிக்கு வந்து 4 மணிக்கு தான் அவங்க முடிச்சுட்டு போனாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசர் பிரதரும் 8:30க்கெலாம் வந்துட்டார். அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஜெயஸ்ரீமா நீங்கள் என்னாச்சிங்க ப்ரேயருக்கு வரல? கொஞ்சம் பாருங்கள், பாஸ்டிங் ப்ரேயரில் யாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கூட்டும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷம். ஷாலோம் சொல்லுங்கள், ஷாலோம். ஷாலோம்னா ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் சொல்லு, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கம்மா. சும்மா அப்படியேங்க பாருங்களேன். அவங்கள பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, பிடிக்கலாம் கூட சொல்லுங்க. வேத வசனம் சொல்லலை, நான் சொல்லலை. ஒரு வீட்டில் நீங்கள் போகும்போது அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வீட்டில் அந்த ஆசீர்வாதம் சமாதானமாக இருந்தால் அவங்களுக்கு போகும். இல்லைன்னா திரும்பி யாருக்கு வரும்? எனக்கு வரும்.
உங்களுக்கு வரும். மற்றவங்களை வாழ்த்துங்கள், மற்றவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஆமென். வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்காக வாழணும். வாழ்கிற நாட்களில் அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக ரட்சிக்கப்படும் ஜெபிங்க. ஒரு ஆத்மா கூட வீணாய் போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. என் சந்ததியே இயேசுவுக்காக எழும்பணும்னு ஒரு வைராக்கி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் நான் அறிவிச்சிடுறேன். இது ப்ரேயர் அறிவிப்பு மட்டும்தான், சர்ச்சு சம்மந்தப்பட்ட அறிவிப்பு சபை முடிந்த பிறகு நான் அறிவிக்கிறேன். வருகிற மாதத்தில் முழங்கால் யுத்தம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வருகிற மார்ச்சில் முழங்கால் யுத்தம் 2 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் அற்புத சுகமளிக்கிற ஆராதனை ஒரு 2 நாள் வருகிற மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். திருப்பியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, பக்கத்தில் இருக்கிறவங்களே, யாராவது வியாதிஸ்தர்கள், மாந்திரிக கற்றுகள், பிலிசுனு எந்த காரியத்தில் அகப்பட்டிருந்தாலும் அழைத்து வாங்க. கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். முதலாவது இதை தெரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஊழியக்காரர்கிட்ட தான் அற்புதம் இல்லை, எல்லா ஊழியக்காரர்கிட்ட அற்புதம் இருக்குது. நீங்கள் எதை வரணும்னா ஆண்டவரை சார்ந்தவனும். இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். நீங்கள் சொல்லணும், எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஊழியக்கார் பெரிய ஆள்னு யார்கிட்ட அப்படி சொல்லிடாதீங்க. சபைக்கு வாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார். ஆமென். சபைக்கு வாங்க, இயேசு கிறிஸ்து உனக்கு நன்மை செய்வான்னு கூட்டி வாங்க. கர்த்தர் நிறைய காரியங்களை செய்கிறார். ஆமென். இங்கே அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். நோய்களையும் அநேக மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் உடைத்து நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதற்கு காரணம் நீங்களும் ஒன்றும் எப்படின்னா ஜெபிக்கணும். அந்த காலை ப்ரேயர் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நைட் ப்ரேயர் நல்லா கை தட்டு. உண்மையாகவே நான் குறை சொல்ல மாட்டேன். கை நல்லா 20 பேருக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. இவங்களை காட்டின எஸ்தர் ப்ரேயர் டீம் நைட் 8 மணிக்கு ஜெபிக்கிற குழு, யூடியூப்பில் பார்க்குற சகோதரிகளும் கலந்து கொண்டு அவர்களும் ஊக்கமாய் அநேகருக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த எஸ்தர் ப்ரேயர் குழுவுக்காக நல்ல கைகளை தட்டலாமே. இப்போ வாலிபல் எலியா ப்ரேயர் டீம் வருகிற சனிக்கிழமையிலிருந்து நைட்டு வந்துடும். ஓகேவா? நைட்டு ஃபுல்லாக ஜெபிக்கணும். தெரியல, நீ வரல, நேற்று சொல்லிட்டு வரல, 2 பேர் தான் வந்தீங்க. சரி, வாலிப பிள்ளைகள் எல்லாருமே சனிக்கிழமை ராத்திரி நீங்கள் இங்கே இருக்கணும் சர்ச்சில். நம்ம உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடக்குது. வாலிப பசங்க நைட்டே சனிக்கிழமையே வந்துடுவாங்க. நைட்டே இங்கெல்லாம் ஜெபிப்பாங்க. நைட்டெல்லாம் 12 மணிக்கெலாம் ஜெபிப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி. வாலிப பிள்ளைகளுக்கு நல்லா கைகளை தட்டுங்களா உற்சாகமா? சரிங்க. மீண்டும் ஒரு விரை கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பக்கத்தில் பார்த்து இப்போ சொல்லுங்க, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம். இந்த நான் முதலாவது நான் பலிபீடத்தில் ஏறும்போது சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆண்டவர் ஆதாமை படைத்தது தன்னுடைய சாயலாய் படைத்து மட்டும் விட்டுட்டு போலடே, என்னுடைய சாயலாய் படைத்தவன் என்னுடைய அதிகார உடையவனாய் இருக்க வேண்டும் என்று பூமி முழுவதும் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமே எல்லாத்துக்கும் என்ன பண்ண, நீ தான் அதிகாரி, நீ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. நீ அந்த மிருகத்துக்கு என்ன பண்ண, பேர் வச்சா, நீ முயல்னு வச்சா முயல் தான். ஆமென். பூனைன்னு வச்சா பூனை, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய சாயலாய் ஆதாமை படைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆதாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் இடறி விழுந்த பொழுது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், இடறி விழுந்த பொழுது ஜனங்கள் தத்தளிப்பாக இருக்கிறதோ, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு அந்த அத்தாரிட்டி தரேன், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நீ பெற்றுக்கொள்வாய். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நாமத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எப்படி இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் இப்போ யாராவது வியாதி இருக்கிறவங்க யாராவது கைகளை தூக்குங்க, ஓப்பனத்துங்க. இப்போ நீங்கள் விசுவாசம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு வியாதி அல்ல. சொல்லுங்க வாயில் தந்து, இயேசுவின் நாமத்தினால எனக்கு வியாதி இல்லை. இதோ என் வியாதி நீங்கினது, என் வியாதி நீங்கினது. இயேசுவின் நாமத்தினால நான் சுகமானேன், சுகமானேன்,
ஆமென். இதுதான் விசுவாசம். இந்த அத்தாரிட்டி தான் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இதை தெரியாமல் போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரே முழங்கால் படிட்டு அப்பாப்பா நீ என்ன ஜெபம் பண்ணாலும் சூப்பர் தான், ஜெபிக்கணும், ராக்காலம் முழுதும் பிரயாசோடு ஜெபிக்கணும். ஆனால் எப்படி ஜெபிக்கின்றதுன்னு அவருடைய நாமம் முக்கியமானது. இயேசுவின் நாமம் அது சகலத்தை மாற்றும். ஹல்லேலூயா. கீழானது மேலாய் மாற்றும். உன்னுடைய இழந்து போன கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும். உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்றும். உன்னுடைய எல்லா துன்பங்களும் நீக்கி நன்மையாய் மாற்றும். உன்னுடைய துயரங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டார். நீ பாவி அல்ல, நீ நீதிமானாய் இருக்கிற, நீ தகப்பனுடைய சொத்தாய் இருக்கிற. தகப்பனுக்குரியது பிள்ளைக்கும் குறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஐயா, என்னுடைய அப்பா அவர்களிடத்தில் மைக்க கொடுக்குற நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இடம் பார்த்தா ரொம்ப அப்படியே இடம் ரொம்ப வர வேண்டியவங்களாம் வராத பாருங்க. கொஞ்சம் அடுத்த வாரம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. எது மிஸ் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கனம் பண்ணுகிறார், உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சரியான நேரத்துக்கு வாங்க, சரியான நேரத்துக்கு முடிவடையும். கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுங்க. அதுக்கு பிறகு நேரம் வீட்டில் ஜெபிங்க, ஆராதிங்க, வேதம் வாசிங்க. இதை விட நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதில் தான் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து ஆசீர்வாதங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் பார்க்குறேன், நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா, நான் இப்போ இந்த கதியில் இருக்கிறேன்னு அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. கத்திரிக்கை யாரும் இல்லை. கத்திரிக்கை ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கே தெரியும், அதனால் நான் பேர் சொல்ல முடியாது. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். கத்திரிக்கை ஒருவருக்கு ஒரு பார்த்து மன மகிழ்ச்சியாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் நீ மற்றவங்களை பார்த்து ஆசீர்வாதிப்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ சீமானாக இருப்ப, நீ சீமாட்டியாக இருப்ப அப்படின்னு மற்ற முகத்தை பார்த்து சொல்லும்போது நிச்சயமாக உங்களை சீமாட்டியாக சீமானாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை கனம் பண்ணணும். நீங்கள் யாராவது கர்த்தருக்கு கொடுக்காது இருந்தால் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். மற்ற சபையில் மற்றவங்கிட்ட நான் கேட்க முடியாது. உங்களுடைய கையிட்டு செய்த அந்த சம்பளத்தை கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருக்காக எடுத்து வைங்க. முதல்ல அது எடுத்து வச்சிருங்க. அது எது இருக்குதோ இல்லையோ கைக்கு வர ஆசீர்வாதம் ஆண்டவரே இது கர்த்தருக்கு பங்கு. கொடுக்காதவங்க ஒன்று இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வாரம் எடுத்து அப்படியே பாக்கெட்டில் போட்டு அப்படி இல்லை, எனக்கு வேணவே வேணாம். இது ஊழியத்துக்கு எவ்வளவோ செலவாகுது, எவ்வளவோ கொடுக்குறோம், எவ்வளோ செய்கிறோம், ஊழியத்துக்காக செய்கிறோம். அதனால் நீங்கள் அளவில்லாமல் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவரில் எடுத்து பேர் எழுதி நான் அப்படியே போய் ஜெபம் பண்ணி எழுதுறேன். எல்லாம் பேர் எழுதுறேன். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மைப்பட. இதில் அதை நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவின் அளக்கிறபடிகளோ அந்தபடி உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் பார்க்குறார். அதன்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் காணிக்கை போடுகிறவர்கள் காணிக்கப்படும், கவரில் கொடுக்கிறவங்க பேர் வர வைக்கப்படும். காணிக்கையும் எடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஊழியம், சுவாசத்தின் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இப்போது யாவரும் எழுந்து நிற்போம். நம் சபை மூப்பர் சங்கீத பகுதியை வாசிப்பார். பிறகு அம்மா அவர்கள் பாடலை பாடும்போது உங்களுடைய கவர் முன்பாக வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 58ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 58. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனு புத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் பேதைகளாய் இருக்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த முதல் பொய் சொல்லி வை தப்பி போகிறீர்கள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டின் விரியினை போல் இருக்கிறீர்கள். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழித்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடும் பொழுது அவைகள் சின்னாபின்னமாய் போக கடுவது. முள் நெருப்பினால் உங்கள் பாலைகளை சுட்டெறியும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுயல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். சேர்ந்து வாசிக்கலாம். அப்போது மெய்யாய் நீதிய மனுஷனின் பலன் உண்டு, பொய் பூமியிலே நீதி செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆமென். ஆமென். இப்போது அம்மா அவர்கள் பாடலை பாடும்போது கர்த்தரை கண்டு நாம் கொடுப்போம், அங்கே கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனது தலைவன் ஈசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஈசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
பிதாவே, நன்றியோட துதிக்கிற யாமே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதியும் கனப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்கிற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வெளியெடுத்து மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வழக்கம் போல் அறிவிச்சிட்டாங்க. நம்ம சபையில் வழக்கம் போல் ஆராதனை அந்தந்த நாட்களிலே நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமையிலே கொஞ்சம் பேர் தொடர்ந்து வராங்க. அது புதன்கிழமை சரியாக 6 மணிக்கு, சரியாக 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30க்கெல்லாம் முடியுது. அதனால் புதன்கிழமை தோறும் 6 மணிக்கு 5:30க்கெல்லாம் நீங்கள் வந்துடுவீங்களனால் 6க்கெல்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம், 7:30க்கெல்லாம் முடியுது. தொடர்ந்து அதை நடத்துகிறோம். நானும் என் மகனும் நடத்துகிறோம். அதில் கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்காகவே பல காரியங்களுக்காகவே ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. மற்றது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியங்கள் அந்தந்த இடத்துல தொடர்ந்து நடக்கும். எல்லா கிராமங்கள்லையும் நடக்கும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு சில வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததை, இப்போது கொடுத்தது, நான் ஆண்டவர் என் வசனம் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி அது அப்படியே இதுவரைக்கும் நான் வர கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார். அதை நான் தேவனுடைய வார்த்தையாக கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது உள்வாங்கி ஜெபியுங்கள். அது 100க்கு 100 உங்களுக்கு செயல்பாடு கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் 3 நிலை. அதில் 3 நிலையும் நான் பேச முடியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் உறுதியாக விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அசைவில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். நம்பிக்கையின் விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் அடங்கியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு தெரிஞ்ச அடிக்கடி நமக்கு தெரிஞ்ச வசனம், மனப்பாடமான வசனம், அடிக்கடி சொல்லுகிற வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனப்பாடம் சொன்னவே சொல்லிடுவீங்க. வேதத்தில் எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். அங்கே பாருங்கள், போடுவாங்க. எனக்கு சீக்கிரம் வரணும், ஜெபம் பண்ணிங்க. ரைட். 11:1 வாசிக்கும்போது யாராவது ஒருவர் தெளிவாக வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் போதும். இப்போ விசுவாசமானது நல்லா கவனியுங்கள். நம்பப்படுகிற உறுதி, உறுதியான ஒரு விசுவாசம். நம்பப்படுகிற உறுதி. அது எப்படின்னாக்கா, நான் நம்புகிறேன் இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்வது உறுதியான விசுவாசமாக காணப்படுது. அதான் நம்பப்படும் உறுதி. இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், நடக்குமோ நடக்காதோ, ஆகுமோ ஆகாதோ, அப்படி அல்ல. உறுதியாக நான் விசுவாசிக்கிறேன், உறுதியாக நான் விசுவாசத்தின் அஸ்திபாரத்தில் நான் நிற்கிறேன் அப்படி நீங்கள் சொல்வீர்களானால் அந்த விசுவாசம் அது உங்களுக்கு கைகூடி கர்த்தர் வரப்படுவார். அதான் உறுதியான விசுவாசம். நம்பப்படுவரின் உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயம். காணப்படாத ஒரு பொருள் அதை அழைப்பது, காணப்படாத ஒரு காரியம் அழைப்பது. வேதத்தில் நிறைய உதாரணத்தை நான் சொல்ல முடியும். காணப்படாத ஒரு காரியத்தை மார்க் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அங்கே 1ஆம் வசனத்துலேருந்து அங்கே பார்க்கும்போது சொல்லுது, இது காணப்படாத ஒரு விசுவாசம், அது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்?
அங்கே இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், இருவழி சந்துக்கு போங்க, இருவழியிலே நீங்கள் போங்க. போகும்போது கழுதை குட்டி அங்கே கட்டி இருக்க காண்பீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இவங்க வேலைக்காரங்க சொல்லலாம், இன்னும் ஆண்டவரே நீ இருவழி சந்தை தெருவுக்கு போன்ற கழுதை கட்டி இருக்குமா? அதெல்லாம் கேள்விக்கு பதில் இல்லைங்க. சொன்ன வேலையை செய்கிறாங்க இந்த வேலைக்காரங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னவோ சொன்னார்னா அது ரகசியம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னது தான், அதில் மாற்றம் இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவேன் சொன்னால் உயர்த்துவார், கனப்படுத்துவேன் சொன்னால் கனப்படுத்துவார். இவங்க கேள்வி கடையில் போகிறாங்க. கர்த்தருக்கு போய் அந்த இருவழி சந்தில் போகும்போது, அந்த தெருவில் போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, கவனிங்க, கொஞ்சம் திடீர்னு அது இது வரும். என்ன பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகும்போது அங்கே கட்டி இருக்கு பார்க்குறாங்க, அங்கே அவுக்குறாங்க. யாராவது ஒரு தெருவில் அவங்க வீட்டாண்ட அவங்க சொந்த மாடு கட்டி இருந்தால், ஆடு கட்டியிருந்தால் விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? என்னதான் பண்ணுவாங்க தெரியாது. அதனால் அங்கே யாருக்குன்னு கேட்குறாங்க, ஆண்டவருக்கு வேணும், அவுத்து கொண்டு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படாத ஒரு காரியம் கர்த்தர் கொடுப்பார், காணப்படாத காரியம் கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்வது தாங்க விசுவாசம். அதான் நம்பப்படுகிறது உறுதி. அந்த நீங்கள் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு நோட்டை எடுத்து, ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் இதை செய்ய போகிறார், கர்த்தர் இது கொடுக்க போகிறார். பாருங்க, நான் கூட விசுவாசம் தாங்க. இப்போ நாங்கள் விசுவாசத்தில் தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தின்னு வர்றார். எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட தான் நான் கேட்கறது, யாருக்கிட்டையும் நான் கேட்கறது இல்லை. கர்த்தாவே நீ கூடும். கர்த்தருக்கு எந்த கர்த்தர் கோணலையும் எந்த வழியிலையும் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த வழியை உண்டாக்குவார். எப்படி விசுவாசிக்கணுமா? அதிலே சொல்லுது, 6ஆம் வசனம் வாசியமா, 6:11. விசுவாசம் இல்லாமல், அப்படியே நிறுத்தமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அப்படின்னா என்னன்னா, நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியம் எது? சங்கீதம் 1:1 தான் பிரியம். 2ஆம் வசனம் பிரியம். 1ஆம் வசனம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, 2ஆம் வசனம் தான் பிரியம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரன் உட்கார இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதுதாங்க பிரியம். பிரியமானதை செய்யணும். நீங்கள் வேதம் வாசிச்சிங்களா? ஜெபிச்சிங்களா? கர்த்தர் சமூகத்தில் இருந்தீங்களா? இதுதான் பிரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரியமானதை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களை தனியே விட மாட்டார், உங்கள் குடும்பத்தை தனியே விட மாட்டார். 100க்கு 100 சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான காரியம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிரியமில்லாத காரியம் இங்கே இல்லாதவங்களை சொல்கிறேன். கர்த்தருக்கு எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும் கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை தேடிப்பார், டபுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் வரும். நான் அங்கே போனால் 10க்கு 20 வருது, 100க்கு 1000 வருது, 10 லட்சம் கூட இருக்கட்டுமே. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் பொய்குறையாதவர், மாறாதவர். நீ ஞாயிற்றுக்கிழமை அசுத்தம் பண்ணினா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராது போனினா, கர்த்தர் இருக்கிறத பிடிங்கிடுவார். நீ போய் சம்பாதிக்கலாம், இருக்கிறத ஆஸ்பத்திரி கொடுத்துருவேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் வழியை உண்டாக்க போகிறார். செம்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மைப்படுதாக. பிரியமா இருந்து வாசிமா, அது கேளு அப்படியே. பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்,
ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதாங்க. தேடுங்கள் கண்டடைவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இதான் வசனம். தேடணும். தேடாத ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அது மீண்டும் போய் அந்த தேடும் போது அது கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் பொருள். தெரியும், அவருடைய வாழ்க்கையில் பொருள் போய் எடுத்துங்க, ஏன்னா கிடைச்சா கிடைக்கணும். ஆனால் போய் தேடும் போது அந்த பொருள் அங்கே தான் இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவன் நல்லவனாக இருந்தால் அது உண்மையாக போக வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ந்தா கூட உங்களுக்கு வந்துருங்க பொருள். அதனால் நாம் தேட வேண்டும். தேடும்போது தான் கண்டடைய முடியும். நாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார், தென்படுவார். தேடணும். வேதத்தை படித்து தேடி வாசிக்கிறவர்களாக காணப்படணும். ஏதோ ஞாயிற்றுக்கு போகிறேன், ஏதோ வெள்ளிக்கிழமை போகிறேன், அங்கே போகிறேன், சபைக்கு போகிறேன், நல்ல காரியம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேடுறீங்களா? தேடி பாருங்க. கர்த்தர் உங்களை 100க்கு 100 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இத்த கனம் பண்ணுங்க, இத்த நேசிங்க, இது மேலேயே பற்றுதலாயிருங்க. கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்துவார். ஜெபம் வேத வாசிப்பு இதுவே இருங்க. கர்த்தர் உங்களை உதவி செய்ய வல்லவராக இருக்கார். பலன் அளிக்கிறார், பலன் தருவார். 1 யோவான் 5 சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி 14-15 நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க. அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது நம்மை கொண்ட தைரியம். அப்போ செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? இது உமக்கு சித்தம் இல்லையா? இது நீ செய்வீரா, நீ செய்ய மாட்டீரா? அப்படி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். அப்போ அதில் கீழே 5 சொல்லுது, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நான் பெற்றுவிட்டேன், கர்த்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் நம்ம விசுவாசத்தை கிளைம் பண்ணனா, நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா, அப்படி பணக்காரனாக இருக்கணும்னா, நீங்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கணும்னா, இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணி போங்க. கர்த்தர் உங்களை இந்த 2026 நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இது மலை போல இருக்குது, இது எப்படி மாறும்? பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றுவார். எல்லாம் சாதகமாக மாறும். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கணும். தேவனுடைய நாமம் மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு பாட்டி அம்மா ஜெபம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் அது. ஜெபம் பண்ணாங்க, கதவு சாத்திக்கின்னு எல்லாம், ஆண்டவரே, நீ விசுவாசத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லுகிறேன், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று சொல்கிறேன் அப்படின்னு அந்த வயசான பாட்டி ஜெபம் பண்ணுதான், கண்ணீரோடு ஜெபிக்குதான். பாஸ்டிங் எத்தனை நாள் இருந்துச்சோ, எத்தனை மாதம் தெரியாது, ஆனால் ஜெபிக்குது. இன்னத்துக்காக? ஆண்டவரே, எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவைகளை கொடுக்கணும். எனக்கு ஆண்டவரே, எனக்கு இப்போதைக்கு பணம் வேணாம், ஒன்றும் வேணாம், ஏதாவது ஒரு ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அது ஜெபம் பண்ணுதான். முட்டி போட்டு ஜெபம் பண்ணி இருக்குதான். கதவு போட்டி இருக்குது, கண்ணீரோடு ஜெபிக்குது அந்த பாட்டியம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசந்த அடிப்படையில் பலன் அளிப்பார் என்று சொல்லுகிற ஆண்டவரை கொடுப்பேன் என்று சொல்றிய அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி இருக்குதான். கதவு பூட்டி இருக்குது. இப்போ வசந்த கதவு பூட்டி இருக்குதுப்பா, என்ன கவனி. இப்போ பாட்டியம்மா ஜெபம் பண்ணுக்குது உள்ள, ஆண்டு தேவையில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இவர் விசுவாசம் கொடுப்பார்.
எப்பா உந்துப்பா பாலாஜி கது பூட்டிக்கு பாட்டியம்மா தேவை கேட்குது, கொடுப்பாரா? பூட்டிக்கு எப்படி வரும்? கது தரகாது எப்படி வரும்? தெரியல. எப்படி ரஜினா சிஸ்டர் வருமா வராதா? வரன்றவங்க கையை தூக்குங்க. அம்மா வரன்றாங்க, மோசஸ் வரன்றாங்க. பாருங்க, இவங்க 2 கை தூக்குறாங்க, டபுள் ஆசீர்வாதம். பாருங்க, வரன்றவங்களா அப்படி சொல்றாங்க. கரெக்ட். தேவனுடைய நாமம் இப்படி உங்கள் விசுவாசம் பெரியது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிதாங்க விசுவாசம் கொடுப்பார். விசுவாசமானது உறுதி, நம்பப்படுது உறுதி. ஜெபம் இருக்குதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழுது ஜெபிக்குது. அந்த வழியில் ஒரு குடிகாரன் பயங்கரமாக குடிச்சிட்டு ரொட்டி வாங்கின்னு போகிறான். கேரி பேக்கில் ரொட்டி வாங்கின்னு போகிறான். அவன் போனா ஒரே சத்தம் வருதுன்னு போயிட்டு அந்த ஜன்னலாக நின்று அப்படியே பார்க்குறான். ஆண்டவரே, நீ கொடுக்க போகிறபடியா முடிவுற ஜெபம், கொடுக்குறபடியா ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே நீ எனக்கு ஆகாரம் ரொட்டியாக கொடுக்கும். அது சொல்லி சொல்லி ஜெபிக்கா இவன் ஜன்னல் திறந்து பார்க்குறான். ஒரே ஜன்னல் பார்த்து, என்னடா இது கது போட்டிக்குது, இந்த பாட்டியமாக ரொட்டியே கேட்குது. நம்ம இங்கே வந்து ரொட்டி தான், அது எப்படி கொடுக்கும், எப்படி கொடுக்கலாம் கேள்விக்குறியோடு. இவருக்கு ஒரு பெரிய வீராப்பு. இவர் என்ன பண்ண, ஜன்னல் திறந்து ரொட்டியை தூக்கி போடும்போது சரியாக மடியில் போய் விழுதான். கர்த்தருக்கு இதான் விசுவாசம். அப்புறமா அவர் கேட்குறாரு, குடிகாரன் எப்படி வந்துச்சு ஏதாச்சு. கர்த்தர் சொன்னார், ஜெபம் பண்ண கர்த்தர் மூலியமாக கொடுத்தாரு. இதுதாங்க கொடுக்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் என்னத கூரை பிச்சுன்னு தாங்க வரும். அதான் ஆசீர்வாதம், அதான் ஆசீர்வாதம். நீ வேணான்னு சொன்னால் கூட நீ ஜெபிக்கும் போது அவர் சைட்டில் நீ கரெக்டாக இருக்கும்போது உனக்கு அப்படி தான் கிடைக்கும். கர்த்தர் தருவார். யார் மூலியமாக கொடுப்பாரு? அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, இப்படி கட்சிச்ச கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே பாட்டில் தண்ணி இருக்க மாதிரி ஏற்றுவாங்க, டேபிள் மேலே கொடுத்தணுமா. கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் வீட்டுக்கு இங்கிருந்து நீங்கள் போகும்போது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். கேட்கறதுலே எப்படி தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுது, சந்தேகப்படாதபடி நம்ம கேட்கலாமா. மார்க்கு 11:23 வாசிங்கம்மா. 23. ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் விசுவாசம். எவனாகிலும் ஒரு மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் என்று சொன்னால் தன் இருதயத்தில், எங்க பாருங்க, அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எவனாகிய அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும். அப்போ நீங்கள் மலை, எந்த மலை ஆண்டவரே, இது ஒரு பிரச்சனையா இருக்குது, இந்த மலையை பார்த்து நீங்கள் சொல்லணும், தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ ஆண்டவரே, இந்த பிரச்சனை போ சொல்ல அது சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவோம். இதான் விசுவாசம். சந்தேகப்படாதபடி விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் சந்தேகப்படாதபடி விசுவாசித்தால்
அது சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22 வாசியமா மேலே 22. இயேசு அவர்களை நோக்கி 22மா 23 வாசிங்களேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? இயேசு அவர்களை நோக்கி, அதுதான் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அதேதான் தேவனிடத்தில். அம்மா கவனிங்கம்மா, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருங்கள் போதும். அப்போ தேவனிடத்தில் நாம் வைப்பது மனிதன் அல்ல, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலே நீங்கள் விசுவாசமா. என்னுடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் நான் மனிதர்களிடத்தில் அல்ல, தவிர எல்லாமே பாடுகிறோம். எல்லாமே நீ கொடுத்தது, எல்லாமே கர்த்தர் தாங்க கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியாது. இது என்ன தெரியுமா? பயிற்சி, ஆண்டு கொடுத்த பயிற்சி. விசுவாசத்தினால கர்த்தர் எல்லாமே அவர் கொடுத்து. நீங்கள் அதான் சொல்லணும். உங்கள் பலத்தினால, உங்கள் சுயத்தினால உங்களால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நீ கொடுத்தது ஆண்டவரே, நீதாயா கொடுத்தீர், நீதாயா ஆசீர்வதித்தீர், எல்லாம் நீ கொடுத்தது. இதுதான் நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார், விசுவாசம் உள்ளவர்களால் கர்த்தர் நாம் இருக்க வேண்டுமா. 24ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்வோம். அங்கே நான் 1 யோவான்ல வாசம். இப்போ இங்கே சொல்றாரு, பெற்றுக்கொண்டோம், பெற்றுவிட்டோம், பெற்றுக்கொள்வோம். அதுதாங்க விசுவாசம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி எப்படி ஆண்டவரே பெரிய வியாதி ஆயிடுச்சே, அப்படி இல்லை. கர்த்தர் அந்த வியாதியை ஆண்டவர் சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர். உடம்புத்து வியாதியும் இருக்குது, உடம்புல இல்லாத வியாதிகளும் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடம்புல இருக்கிற வியாதிகளை கர்த்தர் ஆண்டவர் சுகமாக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்பில் இல்லாத சத்துரிய போராட்ட வியாதிகளையும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இதான் பார்க்குறோம். ஒருத்தனுக்கு ஜெபத் தலைவனுடைய மகன் ரொம்ப பிசாசினால அவதிப்படுகிறான். தீயினாலும் தண்ணீரினாலும் அடிக்கடி விழுகிறான். நம்ம அங்கே வாசிக்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் மையமான வசனம். அது வாசிக்கும். 29-23 மார்க். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். போதும். வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் இப்படி தான் இருப்பேனா, இதுக்கு ஒரு விமோச்சனை இல்லையா, இதுக்கு ஒரு விடுதலை இல்லையா, என்ன பண்ணுறது? கர்த்தர் செய்வார். கர்த்தர் வழியை உண்டாக்குவார். கர்த்தர் சில வழியை உண்டாக்கி, கர்த்தர் இந்த காரியத்துக்கு இப்படி செய் அப்படி செய் சொல்லும் போது அந்த அவர் ரூட்டில் போகும்போது கர்த்தர் அந்த காரியத்துக்கு விடுதலையை தருவார். கர்த்தருக்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 24 உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, அவனுக்குள்ள இருக்குது, சரியாயிடும். ஒரு பக்கம் சந்தேகம், சரியாகாதா, இப்படிதான் இருக்குமா. ஆனால் கர்த்தர் சரி பண்ண வல்லமை. அது எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் சரிதான்.
கத்தர் ஆண்டவர் அது எப்படியாப்பட்டத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய அவிசுவாசமே என்று சொல்லப்படுது. இல்ல ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அப்பதாங்க சொல்றாரு, விசுவாசித்தால் ஆகும், விசுவாசித்தால் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கூடும் என்று சொல்றார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, நீ விசுவாசிக்கும் போது, எல்லா காரியத்தையும் நீங்கள் ஏறெடுக்கும் போது அது நிச்சயமாகவே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26 வாசியமா. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பிசாசுகளை நான் ஓட்டி இருக்கிறேன். எத்தனையோ பேர் நம்ம சபையில் இருக்கோம், இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க, தெரியும். ஜெபம் பண்ணுவேன், கையை வச்சு தள்ள மாட்டேன், அடிக்க மாட்டேன், ஒதிக்க மாட்டேன். கையை வைக்கிறதுக்கு போகும்போது கீழே விழுந்துருவாங்க. அதட்டவன் கையை வைக்க மாட்டேன். எவ்வளோ ஊழியத்தில் இங்கே நடந்துக்குது. எத்தனையோ பேர் செத்து போன போய் விழுந்துருவாங்க. எத்தனையோ பேர் சாத்தம் போண்டியில் ஒரு மனிதன் அப்படி தான் செத்தவன் போல விழுந்தான். மோச கொண்டு வந்தார் மூப்பர். அவங்க மனைவிலாம் சொல்கிறாங்க, ஐயா என்னையா ஆச்சு, ஐயா என் கணவருக்கு செத்துட்டார், ஐயா என்னையா ஆச்சு. அம்மா சாவலை கம்னருமா, நீ வேற ஏசப்பா கொஞ்சம் மயக்கம் போட்டு வச்சுக்கிறாரு, கொஞ்சம் கம்னருமா. இப்படி தான் செய்யணும். உடனே சரி பண்ணி எழுப்பி ஓட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஜெபம் பண்ண. அவன் அப்படியே செத்துவன் போல பிசாசில் மாட்டிக்கினான், விழுந்தான். அதை பிறகு அதட்டினேன், தண்ணி அடித்தேன், எழுந்தான், பேசினான். அதை பிறகு தூக்கின்னு வரும்போது கட்டி பிடிச்சி எப்படியோ தூக்கின்னு வந்தாங்க. போகும்போது அவன் நடந்தே போனான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இங்கே மலை ஊரில் ஒரு பையன் பழனின்னு ஒருத்தன் சைக்கிள் ஷாப், அவனு செத்தவன் போல விழுந்தான், பிசாசு மாட்டிக்கினான், செத்து போன மாதிரி விழுந்துட்டான் அவன். அவங்கெல்லாம் வந்தாங்க, இன்னாயான்னா ஒரு எலுமிச்சமா இடுப்பில் கட்டியிருந்தான். எடுன்னு வாங்கினேன், ஜெபம் பண்ணி தூக்கி எரிச்சு போட்டால் பட்டாசு எப்படியா போட்டு பட்டாசு விட டமால் விட்டுச்சு. அப்போவே அவன் உடனே ஜெபம் பண்ண உயிரோடு அவன் எழுந்தான், செத்தவனை. எத்தனை பேர் நான் சொல்ல முடியும்? எத்தனையோ பேருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியக்காருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசமாக இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வரத்தையும் கிருபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருபோதும் அந்த கிருபையை எடுக்கவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை கொடுத்தது தான், எடுக்கவே மாட்டாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அதுதான் பார்க்குறோம். அவன் செத்தவனை போல விழுந்தான், சாவலிங்கம். ஜனங்களாம் என்ன செத்துட்டானான்னு பார்க்குறாங்க. 27 வசனம். இயேசு அவனை கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஒரு வழியிலே சொல்லுவோம், உடனே அவன் எழுந்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. செத்தவங்கள் அல்ல, உயிர் உள்ளவங்க. உயிர் உள்ளவங்கள ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக வியாதிகளையும் அநேக பிணியாளிகளையும் இயேசு சுகமாக்கினார். குருடனை கண்ணை திறந்தார், செவிடனை கேட்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கும் அவர் உயிரோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட தான் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்னை புடுங்க பார்த்தான். ஒரு டைமுக்கு 3 டைம் எனக்கு மரணம் வந்தது. ஆனால் கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து உயிரோடு என்னை பிரசங்கிக்க கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். டே, நீ ஊழியம் செய்யணும்டா, நீ நல்லா இருக்கண்டா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், உயிர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்தார். டாக்டருக்கு செய்தாங்க, அவங்க மேலே குறை சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களையே உண்டாக்கினது ஆண்டவர். ஞானத்தை கொடுத்தது ஆண்டவர். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனோடு இருக்கும்போது ஒரு வியாதியும் வராது,
ஒரு பிசாசு கிரியை வராது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது இங்கே வாசிக்கிறோம். ஒரே ஒரு சில சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்திலே கர்த்தர் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு 6:5. ஒருவன் 6:5 அதே 6:5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுதுகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். போதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயே இதுதான் விசுவாசம், வெற்றியின் விசுவாசம். கர்த்தருக்கு நம்பிக்கையின் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்கள். அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுகையில் கோடாரி தண்ணீரே விழுந்தது. பாருங்க, ஒருத்தங்கிட்ட வாங்கின்னு வரான், இரவலாக வாங்கின்னு வரான். ஒரு கத்தியே நான் வாங்குறேன் வச்சுக்க, நம்ம சபையார் விட்டுடுவாங்க. நம்ம மோசக்கிட்ட பெரிய கத்தி ஒன்று வாங்குறேன் வச்சுக்க, தொலைச்சிட்டேன். அவர் கேட்க மாட்டார், எல்லாம் தெரியும் எனக்கு. சரியா வாங்கிக்கலாம் ஐயா, நீங்கள் வாங்கி கொடுன்னு சொல்ல மாட்டார். சில பேர் அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு கத்தி கூட நான் வாங்கி கொடுத்துடுவேன். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கத்தி கூட வாங்கி கொடுத்துருவேன். மற்ற அராஜகம் பிடிச்சவன் என்ன பண்ணுவான்? கத்தி கூட நான் வாங்கி கொடுத்துருவேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுமா மூப்பர் சார், அதே போல் கத்தி வேணும். கத்திரிக்கை அதே போல் கோடாலி வேணும். கொடுக்கறது பணம் கூட அதெல்லாம் தெரியாது. இவன் ஒரு வாயின் வந்திருக்கிறான். வாயின் வந்து தண்ணீர் விழுந்து போச்சு. நான் இங்கே வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். தண்ணீரிலே அவன், ஐயோ ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டதே. அவனுக்கு பாருங்களேன், விசுவாசம். அவனுக்கு என்ன விசுவாசம்னா அவிசுவாசம். எடுத்த விண்ண ஐயோ, எதுக்கெத்தலாம் ஐயோ ஐயோ. சில வார்த்தை ஐயோ 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 சொல்லாதீங்க. கத்திரிக்கை யாரும் சொல்ல போகிறதில்ல. கத்திரிக்கை ஸ்தோத்திரம். யாராவது ஒரு நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க, ஐயோ நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. கத்திரிக்கை ஸ்தோத்திரம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. விசுவாசமாக இருந்தால் சரி, ஏதோ விழுந்து போச்சு, கிடைக்கும். இப்போ தண்ணியில் விழுந்து போச்சு. இப்போ தண்ணியில் விழுந்து போன கோடாலி வருமா வராதா? இப்போ மற்றவங்க படித்தவங்களை விடுங்க, வருமா வராதா? சாமி வராது. இன்னும் வருமா வராதா? எதை போட்டு எடுப்பேன்? பாலாஜி உள்ளே போய் எடுப்பானா? வேதவசனம் கீழே இருக்குது. ஆனால் இது சாத்தியம் வந்து விசுவாசமாக இருக்கும்போது வரும். அவர் விசுவாசம் நான் உள்ளே போயிட்டு நான் எடுத்துருவேன்றார். கத்திரிக்கை ஸ்தோத்திரம். ஆனால் உங்கள் விசுவாசம் தண்ணியிலே விழுந்தாலும் சரிதான், போனாலும் சரிதான், கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் கொடுப்பார், இரட்டத்தனியாக கொடுப்பார். மீண்டும் என்னை நிலை நிற்க செய்வார், தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிந்தப்பட்டு கேவலப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டீர்களோ, ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்த உயர்த்த செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலை நிமிர உயர செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க, உயர்த்துவார், கனப்படுத்துவார். சொல்றான், என்னடா இப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் எது எது இழந்தீங்களோ அது எல்லாம் மீண்டும் திருப்பி கொள்ளுவீங்க. எது எது கைவிட்டு போயிடுச்சோ எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். எல்லா கர்த்தர். இதுக்கு ஒரே ஒரு ரகசியம், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம். விசுவாசம் அறிக்கையிட்டா போதும். விசுவாசமானது நம்பப்படுகிறதையும் காணப்படாத ஒரு நிச்சயமாக இருக்குது. கர்த்தருக்கு இதுதாங்க. விசுவாசத்திலே நான் பெற்றுக்கொள்ளுவேன், கர்த்தர் கொடுப்பாரு, இதை செய்வார், இதை சாதகமாக முடியும் அப்படி நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால்
நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவார், கனப்படுத்துவார். இங்கே வசனம் சொல்லுது, 5ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஆ, ஒரு கொம்பை வெட்டி ம். அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. போதுமா பாருங்க, இங்கே விசுவாசம் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே விழுந்தது? விசுவாசத்தோடு இவனை எடுத்தால் கொடுக்க போகிறாரு, இவனை செய்ய போகிறாரு. அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்கிட்ட ஜெப விண்ணப்பம் சொல்கிறீங்க, சில காரியங்களில் ஃபோனில் ஜெபிச்சுக்கிறீங்க. ஆனால் இப்படி நடக்கமா, இப்படி ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், எல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செய்வார். நான் அடிக்கடி சொல்கிறேனே, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எனக்கு இந்த நாளில் இந்த காரியம் எனக்கு செய்யும் அப்படி விசுவாசத்தோடு நான் கேட்கும்போது கர்த்தர் அந்த நாளுக்குரியதை செய்வார். நான் யாருக்கிட்டே போய் அது கொடுங்க நான் செய்ய மாட்டேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி கேட்டு பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். எங்கே விழுந்தது? இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய நாமமே இப்படி, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் இடத்தை காண்பித்தான். ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணான். உங்கள் வாழ்க்கையை மிதக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆழத்தில் அது எங்கே தான் மறைஞ்சு போனாலும் சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். உங்கள் விசுவாசம் மிதக்க வைக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மிதக்க வைப்பார். சில காரியங்கள் எனக்கு கொடுப்பார். நான் பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுவிட்டேன், கர்த்தர் எனக்கு 100க்கு 100 கொடுத்துட்டாரு. இதுதான் நம்ம விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் நீங்கள் கேட்க வேணாம், கர்த்தர்கிட்ட கேட்டால் போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மிதக்க வைக்கிற அந்த விசுவாசம் எனக்கு இருக்கணும் ஐயா. மிதக்க வைக்கிற ஒரு இரும்பு உள்ள போனால் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொம்பு தாங்க வெட்டி போடுறான் ஊழியக்காரன். அந்த தேவனுடைய வார்த்தை தூக்கி போட்ட மாத்திரத்தில் அது அழகாக மேலே மிதங்குதுங்க. உங்கள் வாழ்க்கை மிதங்க வைப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். நான் ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுங்க. இல்லை என்று சொல்லாதீங்க. இருப்பேன் என்று சொல்லுங்க. கொடுப்பார் என்று சொல்லுங்க. நான் விசுவாசத்தோடு நம்புறேன் என்று சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100 நிறைவேறும். ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் வசனம் சொல்லுது, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். அந்த திக்குன்ற அந்த மனசு, அந்த மன கவலை, மன வேதனை விட்டு நீங்கி போயிடுச்சு. கர்த்தர் அவனுக்கு அந்த பொருளாதாரத்தை, தேவைகளை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் சரிதான். கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்கள். விசுவாசம் மானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. எப்படின்னா அதுக்கு வேண்டியது கிருபை. இந்த கிருபை இருந்தால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை இருந்தால் போதும். எபேசியர் 2:8 சொல்லுது. ஒரே வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 2:8 ஸ்தோத்திரம். 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவுங்க. கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தார், உம்முடைய போதுமான கிருபை எனக்கு தாரும், விலகாத கிருபையை தாரும், நித்திய கிருபையை தாரும், நிலையான கிருபையை தாரும். உம்முடைய கிருபை இல்லாமல் நான் வாழவே முடியாது. கிருபை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும். ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கென்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் அந்த ஈவு போதையா. கர்த்தர் ஆண்டவரே அந்த கிருபையினுடைய அளவு
அளவில்லாமல் எனக்கு அந்த கிருபையை எனக்கு தந்தரல் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் அதை நீங்கள் அறிக்கைட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வேதவசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாது. நிச்சயம் அந்த விசுவாச அடிப்படையில் நில்லுங்கோ. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார். நான் தீர்க்க தரிசனம் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கடன் வாங்காதிருப்பாய், நீங்களோ கடன் கொடுப்பாய். நீங்கள் கடமே இல்லாதபடி நம்ம மலையூர் சபையில் இருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் செழிப்பை உண்டாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது கடந்து கொடுக்குறான் வேணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்தி 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 கனபா. இதனுடைய ரகசியம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள், உறுதியாயிருங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உறுதியான விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். நம்பிக்கையின் விசுவாசம் இருக்கட்டும். அசைவில்லாத விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இந்த 3 காரியம் ஆண்டவரே, நான் உறுதியாக இருப்பேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன், அசதியாக இருப்பேன் ஆண்டவரே, அசைவில்லாத விசுவாசத்தில் இருப்பேன் சொல்லி ஜெபிங்க. நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். பிதாவே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாத நிச்சயம். இவங்களுடைய கர்த்தர் விசுவாசம், கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன், அவரையே பின்பற்றுவேன். நான் விசுவாசத்தோடு, நாங்களும் என் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் விசுவாசத்தோடு இருக்கிற ஆண்டவரே, எங்கள் காரியத்தை வாக்கியப்படும். இந்த நாளிலே நான் வீட்டுக்கு போகும்போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் வீட்டுக்கு போகும்போதே ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தோடு இந்த சபையை விட்டு நான் போகும்போது ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே. உறுதியான விசுவாசம், நான் உறுதியான விசுவாசம், நம்பிக்கையின் விசுவாசம், அசைவில்லாத விசுவாசம். கர்த்தர் விசுவாசத்தில் இருக்கிறேன். எங்களுக்கு நீ உதவி செய், எங்களை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, எங்களை நீ கனப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் கடன் வாங்காதபடி, கடத்துக்கு எதிர்த்து நிற்க, கடத்துக்கு ஒரு விடுதலை தர, எங்கள் சபையில சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இவங்களுடைய வேண்டுதலை கேளும் ஆண்டவரே, நீ உதவி செய்யும். கனப்படுத்தும் விசுவாசம் மிதக்க வைக்கிற ஒரு விசுவாசம். இரும்பை தண்ணீரிலை மிதக்க வைக்கிறார், அது போல விசுவாசம் எனக்கு மிதக்க வைக்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் ஆண்டவரே, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆண்டவரே துதிக்கிறேன், மகிமை போடும், மகிமையா காரியம் செய்யும் தாழ்த்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் நீ செய்த சகல உபகாரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே.